ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸோட கண்டினியூவேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஜாவா ஆப்ரேட்டர்ஸில் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, அதில் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதோட டிஸ்கிரிப்ஷன், டெஃபினிஷன், அதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு வந்து மேனுவலாக சொல்லி காமிச்சேன். ஆனால் வந்து எக்லிப்ஸ் ஐடியில் நம்ம வந்து ப்ரோக்ராமாக போட்டு பார்க்கல இல்லையா? ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம edutut சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குவிக்காக லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லா விதமான ஆப்ரேட்டர்ஸோட கோடும் எழுதியிருக்கேன். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் .java கோடும் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்போவும் யூஷுவலாக பார்க்குறமே எப்போவுமே ஃபஸ்ட்டு பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ பேக்கேஜ் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் வந்து அதில் வந்து என்ன பேக்கேஜ் நேம் நம்ம கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் நேம் நம்ம கொடுப்போம் இல்லையா? ஸோ கிளாஸ் நேம் அண்ட் ஃபைல் நேம் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் தான் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? ஸோ என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அதோட டெஃபினிஷன் எல்லாமே சொல்கிறப்ப என்ன எக்ஸாம்பிள் வேல்யூஸ் கொடுத்தோமோ அதே தான் நான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்கேன். A is equal to 60, B is equal to 13. ஸோ ரெண்டுக்குமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இப்போ பிட்வைஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். பிட்வைஸ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் பை கோடு மூலமாக நம்ம எழுத போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒன்றுமே பண்ணல. இங்கே ஸ்டாட்டிக் இன்ட் வேரியபிள்ஸ் 2 வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஒரு இன்டீஜர் வேரியபிள் ஏக்கு வந்து 16 சொல்லி வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இன்னொரு இன்டீஜர் வேரியபிள் பிக்கு வந்து 13 சொல்லி வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸையும் யூஸ் பண்ணி அதை வேல்யூ ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஏ அண்ட் பி ரெண்டு வேல்யூஸையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா பிட்வைஸ் ஆண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா பிட்வைஸ் ஆர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா பிட்வைஸ் எக்ஸார் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பிட்வைஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட், அப்புறம் வந்து ரைட் ஷிஃப்ட். இது வந்து நம்ம வந்து என்னென்னா பியோட வேல்யூவே கொடுத்துருக்கோம், 13 டைம் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியும் கொடுக்கலாம், இல்லை 2வும் நம்ம கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே இருக்க வேல்யூஸை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ரன் பண்ணுற பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸை இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங் அவுட்புட்டே இது தான். ஸோ ஏ அண்ட் பி 60 இருக்குது, 13 இருக்குது. ஸோ ரெண்டையுமே நீங்கள் வந்து ஆண்ட் பண்ணிங்க, பிட்வைஸ் ஆண்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த ரிசல்ட்டு தான் வரும். ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 12. அதே தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரிசல்ட் கன்சோல் அவுட்புட்லேயும் வந்துருக்கு 12. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆர் பி. ஸோ பிட்வைஸ் ஆர் ஆப்ரேஷன் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 இன்புட்டுமே வந்து ட்ரூவாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு இன்புட் ட்ரூவாக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் ட்ரூன்னு வரும். ஸோ இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 61 அப்படின்னு சொல்லி வருது. A is equal to 60, B is equal to 13 கொடுக்குறப்ப அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் 61 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து A XOR B. ஸோ A XOR Bக்கு நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா வந்துட்டு 2 இன்புட்மே சேமாக இருந்துச்சுன்னா அவுட்புட் ஃபால்ஸாக வரும், 2 இன்புட்மே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அவுட்புட் ட்ரூவாக வரும்னு சொன்னேன். ஸோ அதோட ரிசல்ட் வேல்யூ எப்படி வருதுன்னா 49 அப்படின்னு சொல்லி வருது. அதே தான் இங்கேயும் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம வந்து இப்போ கிராஸ் வெரிஃபை பண்ணுறோம். போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்படி எவாலுவேட் பண்ணி எப்படி ரிசல்ட் வந்துச்சு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட்டு ப்ரோக்ராம் கோட் எழுதி நம்ம வெரிஃபை பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். டில்ட் ஏ மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஏல வந்து என்ன வேல்யூனா 60 இருந்துச்சா? ஸோ அதெல்லாத்தையும் நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப எனக்கு -61 அப்படின்னு சொல்லி வருது 2's காம்ப்ளிமெண்ட் ஃபார்மேட்டில். ஸோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து -61 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ நான் இங்கே எடுத்தேன் அப்படின்னா வந்து 11000011 அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 61 வரும். ஏன் நம்ம வந்து மைனஸ் சிம்பிள் வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிட்டை வந்து என்னன்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டுன்னு சொல்லுவாங்க, LSB அப்படின்னு. ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிட்டை வந்து பார்த்திங்கன்னா MSBன்னு சொல்லுவாங்க, மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். ஸோ இந்த பிட் வந்து பார்த்திங்கன்னா 0வாக இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் நம்பர், அந்த பிட் வந்து 1ஆக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் நம்பர். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இது எல்லா ரிசல்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 0ன்னு தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் அவுட்புட் நமக்கு பாசிட்டிவாக வந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்பர் வந்து 1ன்னு இருக்குது, MSB பிட் வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் 1ன்னு இருக்கனால ரிசல்ட் வந்து மைனஸில் வரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு -61 அப்படின்னு சொல்லி அவுட்புட் வந்திருக்கு. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா A greater than B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கனால அது ரொம்ப பெருசாக போகுது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 டைம்ஸ் மட்டும் லெஃப்ட் ஷிஃப்ட்டு ரைட் ஷிஃப்ட்டு வந்து பண்ணி பார்க்க போகிறோம். அதே தான் வந்து நம்ம வந்து 0 ஃபுல் ரைட் ஷிஃப்ட்டும் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன்.
ஃபஸ்ட்டு பார்த்த அவுட்புட்லாம் சேம் தான், 12, 61, 49, -61. ஸோ கடைசி 3 மட்டும் தான் நம்ம அவுட்புட் பார்க்கணும். ஸோ ஏல என்ன இருந்துச்சுன்னா 60, அதை நம்ம என்ன பண்ணோம்னா ரைட் ஷிஃப்ட் வந்து 2 டைம்ஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ 2 டைம்ஸ் பண்ணுறப்ப நமக்கு இந்த வேல்யூ தான் வந்துச்சு. ஸோ இதோட வேல்யூ வந்து என்னென்னா 15. ஸோ 15 மட்டும் தான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. லெஃப்ட் ஷிஃப்ட் 2 டைம்ஸ் பண்ணோம். ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் 2 டைம்ஸ் பண்ணுறப்ப 240 வேல்யூவா. ஸோ அதை நீங்கள் வந்து இங்கேயே நீங்கள் ஸ்லைடில் பார்க்கலாம். லெஃப்ட் ஷிஃப்ட் 2 டைம்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு 240 தான் ரிசல்ட்டு. ரைட் ஷிஃப்ட் 2 பண்ணுறப்ப 15 தான் ரிசல்ட் வந்துச்சு உங்களுக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். 15 லெஃப்ட் ஷிஃப்ட் 2 டைம்ஸ் பண்ணுறப்ப 240, ரைட் ஷிஃப்ட் 2 டைம்ஸ் பண்ணுறப்ப 15. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0 ஃபுல் ரைட் ஷிஃப்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதோட வேல்யூ உங்களுக்கு வந்து 15 தான் பிரிண்ட் ஆகுது. ஆனால் அதே நீங்கள் பைனரி வேல்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முன்னாடி வந்து ஜீரோஸ் இப்படி வந்து ஃபில் ஆகிருக்கும். இதோட ஆக்சுவல் வேல்யூ 15 தான் நமக்கு காமிக்கிறது. ஆனால் வந்து பிஹைண்ட் த சீனில் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். 000 முன்னாடி வந்து ஃபில் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸை வந்து எப்படி நம்ம வந்து எக்லிப்ஸ் ஐடியில் வந்து ப்ரோக்ராமேட்டிக் கோடாக எழுதி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் யூஸ் கேஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்களும் வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம edutut சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க.